ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். ஒரு குக்கிங் ப்ளாக் பார்க்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி இன்றைக்கி என்ன சமைக்கிறதுங்கிறது. இன்றைக்கி பீன்ஸ் பருப்பூசலி பண்ணலான் இருக்கேன். பருப்பூசலி ஆனால் பருப்பே இல்லாதது. அது எப்படின்னு சாம்பார் நிறையா காய்கறிகள்லாம் போட்டு நிறையா மசாலாலாம் அதுக்கு அரைச்சி விட்டு நோ ஆனியன் நோ கார்லிக்கு. இன்றைக்கி நிறையா பேர் வீட்டில் அமாவாசை இருக்கும். எங்களுக்கெல்லாம் நேற்றுக்கே ஆகிடுது. போதாயன அமாவாசை இல்லையா, அதனால் நேற்றுக்கே ஆகிடுது. அதனால் தைரியமாக இன்றைக்கி களத்தில் இறங்கிட்டேன் பீன்ஸ் எடுத்துட்டு. இல்லைன்னா இன்றைக்கி பீன்ஸு இதெல்லாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அமாவாசை எங்களுக்கு நேற்றுக்கு ஆகிட்டதுனால நாங்கள் இன்றைக்கி இதெல்லாம் பண்ணுறோம். சாம்பார்னு சொன்னேன் இல்லையா, சாம்பாரும் ஒரு வித்தியாசமான சாம்பாராக தான் இருக்கும். மோஸ்ட்லி இங்கே கர்நாடகாவில் டெம்பிள் ஸ்டைல் சாம்பார் இது. அவசரத்துக்கு டக்குன்னு காய்கறிகள் தேவையான அந்த மசாலாக்கள்லாம் நல்லா வறுத்து செய்யக்கூடிய ஒரு இது சாம்பார் ரெசிபி. இது நீங்களாம் கண்டிப்பாக பண்ணி பார்க்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தெய்வீகமாகவும் இருக்கும். ஒரு டிவினிட்டி இருக்குது இல்லையா அதில். வாங்கோ ஒன்றா எப்படி பண்ணலாங்கிறத உங்கள்கிட்ட பேசிட்டே பண்ணுறேன். ஒரு சாம்பார் ஆகிட்டு ஒரு பொரியல், அதாவது பீன்ஸ் பருப்பூசலி. அப்புறம் ரசம் இல்லாமல் சாப்பாடா? அது எனக்கெல்லாம் ரசம் இல்லைன்னா நடக்கவே நடக்காது. என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ரசம் கண்டிப்பாக வேணும். அதனால் ஒரு மைசூர் ரசம். வாங்கோ இதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். நான் ஒன்றும் இப்போ புதுசாக ஒன்றும் சொல்லலை. வாங்கோ ஒன்றா பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம இந்த ஸ்பெஷல் சாம்பார் சொன்னேன் இல்லையா, அதுதான் முதல்ல பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் போல் இங்கே எண்ணெய் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் இதெல்லாம் வறுக்கணும். இந்த பருப்பெல்லாம் மசாலான்னா என்ன பருப்பு. இதுக்கு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இது இந்த வெடகை மிர்ச்சின்னு வருது இல்லையா, இந்தூர் மிளகா. இது காரமே இருக்காது, நல்ல கலர் கொடுக்கும். இதை போட்டு நம்ம முதல்ல வறுக்கிறோம். இப்போ மிளகாயை போட்டுக்கலாம். இப்போ சீரகம் ஆட் பண்ணுவோம். இதுவும் 1 டீஸ்பூன். முதல்லையே போட்டால் சீரகம் ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ஆகிடும். அதனால் அப்புறமா போடணும். இப்போ தேங்காய் அதில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வறுத்தோம். இப்போ நல்லா வறுபட்டு போயிட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணின அப்புறமா ஒரே 1 ஸ்பூன் கடுகு சேர்க்கணும். இது மெயின் இன்க்ரீடியண்ட்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் இது. இதை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா கடுகு சேர்த்தா அதோட வாசனை தனியாக இருக்கும். புளி, சாம்பாருக்கு தேவையான புளி நம்ம தனியாக கரைச்சி விட்டுட்டு இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அதை அரைக்கும் போது புளியை சேர்த்து போட்டு அரைச்சி விட்டுரும். இப்போ இதை அரைக்கிறது நம்ம மஞ்சப்பொடி சேர்க்கணும், வெல்லம் சேர்த்துக்கணும். ஏன்னா கர்நாடகாவில் எல்லா ஃபுட்லேயும் கொஞ்சம் திரிப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கணும், பெருங்காயம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் ஜலத்தை விட்டு நல்லா சன்னமாக அரைச்சுடணும். ஜலம் விட்டு அரைச்சிக்கலாம், துவையல் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். யூஸ்வலாக டெம்பிள் ஸ்டைல் பண்ணும்பொழுது பூத கும்பளைக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வெறும் பூசணிக்காய் மாத்திரம்தான் போடுவாங்க. இல்லைன்னா சவுத்தைக்காயின்னு சொல்லிவிட்டு அந்த மேங்களூர் குக்கும்பர் இருக்குல்ல, அது நிறையா போடுவாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் அவ்வளோ தூரம் போட மாட்டாங்க. நான் இன்றைக்கி காய் குறைச்சலாக இருக்கேன்னு இதை போட்டிருக்கேன். டொமேட்டோஸ் போடணும், அதாவது தக்காளி. இங்கே ஒரே 1 ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன். முதல்ல நம்ம தாளித்து கொட்டிடலாம். கடுகு, சீரகம், ஒரே 1 மிளகா வத்தல், டொமேட்டோ. இப்போ இந்த காய்கறி எல்லாமே போட்டுடலாம். தேவையான உப்பு, மஞ்சப்பொடி. இதில் கொஞ்சம் ஜலத்தை ஊற்றி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டா ஒரு 10 நிமிஷத்தில் வேகும். ஆனால் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணணுங்கும்போது குக்கரில் தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். குக்கரில் வச்சு ஒரு சீட்டியில் எடுத்துக்கிறேன். ஒரு விசிலில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப குழஞ்சி போகாமையும் இருக்கும். சரியா? இதை குக்கரில் போட்டுக்கணும். இப்போ இந்த வெந்து போன காயெல்லாம் கடாயிலே போட்டுக்கணும். அரைச்ச இந்த தேங்காய் பருப்பு விழுதியும் இதில் போட்டு கலந்து வச்சுருக்கேன். தேவையான அளவு ஜலத்தை ஊற்றிக்கோங்க. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் பார்க்கணும். இதை நல்லா ஒரு கலருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம வெஜிடபிளில் கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் ஞாபகமாக பார்த்து போட்டுருக்கோம்.
இப்போ கொத்தமல்லியை தூவி நம்ம இறக்கிடலாம். ஸோ சாம்பார் இஸ் ரெடி. ஸோ சாம்பார் இஸ் ரெடி. அதுவும் ஸ்பெஷல் இது, பருப்பே இல்லாத சாம்பார். யாருக்கிட்டையும் சொல்லிடாது இதில் பருப்பெல்லாம் போடலைன்னு. ஏன்னா இது அவ்வளோ யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பீன்ஸ் பருப்பூசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் இங்கே பீன்ஸை கட் பண்ணி அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ குக்கரில் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி டைரெக்டாக பண்ண போகிறோம். இங்கே எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தான் வச்சுட்டுருக்கேன். அதை கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு போட்டுன்றோம். பீன்ஸை போட்டுக்கலாம். பெருங்காயம், உப்பு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஜலம் வைக்கணும். அதுக்கு மேலே விடக்கூடாது. இப்போ இது மூடிடலாம். ஒரு 2 விசிலில் எடுத்துக்கணும். பீன்ஸ் நல்லா வெந்து போயிடுத்து. இதை நம்ம தள்ளி வச்சுடலாம். இப்போ அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போ 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக சில்லி பவுடர். நான் ஜாஸ்தி போடல. உப்பு கொஞ்சம். ஏற்கனவே நம்ம பீன்ஸில் போட்டிருக்கோம். நல்லா இதில் பார்த்து ஆகுதே கொஞ்சமாக போட்டுருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக ஜலம் விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டுறணும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டுறணும். நான் இங்கே ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். இதில் இந்த பிசைஞ்சு வச்ச மாவை ஸ்லோவாக இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். அப்படியே மணலாக அது உதுந்து போயிடும். ரெண்டே 2 கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கை விடாமல் கலரும். பாருங்க கலர எப்படி உதிர்ந்து போயிடுதுன்னு. இப்போ இந்த பீன்ஸை, வதக்கின பீன்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காயும் போட்டு கிளறி இறக்கினா பருப்பூசிலி ரெடி. இது இப்போ ரெடி ஆகிட்டு சர்விங் பவுல் மாற்றலாம். எத்தனை அழகாக இருக்குது பாருங்க. நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பருப்புலாம் வேக வைக்க, அரைக்கணும், நினைக்கணும், அந்த வேலையே கிடையாது. ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். இந்த பீன்ஸ் பருப்பூசிலி ரெடி. பருப்பே இல்லாதேன்னு நான் சொன்னேன். இது ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது பருப்பு இல்லையேன்னு யாரும் குறையாத நினைக்க வேண்டாம். அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் சொல்லாத வரைக்கும் எதிராளி யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தெரியவே போகிறதில்லை. அடுத்தது ரசத்தை வச்சுடலாமா? மைசூர் ரசம். வாங்க, ஒரு மைசூர் ரசம் வைக்கலாமா? இதுக்கு நான் இங்கே எடுத்துகிட்டு இருக்கிறது 2 டீஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, சீரகம், அதை விட ரொம்ப குறைச்சல் வெந்தயம், கொஞ்சோண்டு தான் எடுத்துக்கணும். அப்புறம் 2 மிளகா வத்தல். இந்த ரசம் அதிகமாக காரமாக இருக்காது, அப்படி வைக்க மாட்டேன். கொஞ்சமாக துருவின தேங்காய் வச்சுக்கணும். 2 டொமேட்டோஸ் ஆர் தக்காளி நான் இங்கே நறுக்கி வச்சுட்டுருக்கேன். புளி கரைச்சி ரெடியாக இருக்குது. கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் போட்டு வறுத்துடலாம். நான் இங்கே ரொம்ப கொஞ்சமாக தான் எல்லாம் போட்டுருக்கேன். ஏன்னா இது ஒரு 2லேருந்து 3 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். இதை வறுத்தாச்சு எடுத்துடலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, அதை ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் போல் அதை கரைச்சி வச்சுட்டுருக்கேன் ஜலத்தில். மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு, இந்த நறுக்கி வச்ச டொமேட்டோஸையும் போட்டுடலாம். இப்போ நல்லா அதை ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் மிக்சியில். இப்போ பொடி பண்ணிட்டு வந்ததை இதில் போட்டுடலாம். வேக விட்ட துவரம்பருப்பு நான் இந்த மாதிரி ஒரு கரண்டி இது எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் 2 டம்ளர் ஜலத்தை விட்டு நல்லா கரைச்சி அதில் விட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்தையும் போட்டுவிடலாம். நல்லா நுர கட்டின்னு வந்துடுது. இப்போ இனிமேல் சுவிட்சாக பண்ணிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க, நிறையா போட்டுறாதீங்க. லாஸ்ட்டில் கடுகும் பெருங்காயமும் தளிச்சு கொட்டிடலாம் நெய்யில். இந்த மைசூர் ரசம் பார்க்குறதுக்கு மாத்திரம் அழகாக இருக்காது, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கல்யாண வீட்டில் பொதுவாக மைசூர் ரசம் போடுற வழக்கம் உண்டு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், ஏற்கனவே பண்ணிட்டு இருப்பேன். இன்றைக்கி நம்மாத்தில் இது இன்னொன்னே நான் அதை பண்ணி காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் சமையல்லாம் ஆகிடுது.
நீங்கள் வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் அண்ட் பார்க்குறதுக்கும் சரி, எந்த சாப்பாடுமே உங்களுக்கு பார்த்த உடனே ஒரு அழகாக இருக்கணுங்க. இது கண்டிப்பாக பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாம்பாராக இருந்தாலும் சரி, இந்த பருப்புசிலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மைசூர் ரசம் அஃப்கோர்ஸ் எல்லாருமே பண்ணுறது தான், ஒன்றும் ரொம்ப பெருசாக புதுசானதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த சாம்பாரும் இந்த பருப்புசிலியும் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கண்டிப்பாக பண்ணி பாருங்க. வாங்க, சமைச்சதெல்லாம் காமிக்கிறேன். இது ஒரு கர்நாடகா டெம்பிள் ஸ்டைல் சாம்பார். இல்லை பருப்பே கிடையாது, இதில் சூப்பராக இருக்கும். இது மைசூர் ரசம். சூடான சாதம், பீன்ஸு பருப்புசிலி, ஆனால் பருப்பே இல்லாத. ஸோ இன்றைக்கி இதுதான், இந்த மாதிரி தான். ஸோ சமையல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சீக்கிரமாக ஃபட்டாஃபட்டுன்னு சமையல் ஆகிடும். நீங்கள் யார் வேணாலும் உங்கள் பார்த்துக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்தால் இந்த மாதிரி பண்ணி அசத்துங்கோ. பாராட்டுகளை அள்ளி குமிச்சுக்கோங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.